கிரிக்கெட் ஹேண்ட்ஸுக்கு வணக்கம். ஸோ பொதுவாக இந்தியன் டீம் ஃபைனல் போயிட்டாங்க. ஒரு சில பேருக்கு பொறுக்காது. பாகிஸ்தான் மீடியா அது மட்டும் இல்லாமல் அரௌண்ட் த வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா கிரிக்கெட் டீமுமே இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் இவங்க எல்லாமே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பேச மாட்டாங்க. ரெண்டே கண்ட்ரி தான் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கு. ஒன்று பாகிஸ்தானோட மீடியா, ஸோ அவங்க கூட எப்பாவது தாங்க பேசுகிறாங்க. ஆனால் இந்த இங்கிலாந்து மீடியா இருக்காங்களே, ஸோ அவங்க எப்பவுமே கழுவி கழுவி ஊற்றுவாங்க. அவங்க பார்மி ஆர்மின்னு சொல்லி ஒரு ஆர்மி வச்சிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து சப்போர்ட்டர். ஸோ இந்தியா எது பண்ணாலுமே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன மிகப்பெரிய பிரச்சனையா வந்திருக்கு அப்படின்னா மைக்கேல் வேகன். நீங்க போய் இவரோட ட்வீட் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா கமெண்ட்ல நிறைய பேர் இதெல்லாம் பொய் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வருவாங்க. இவர் லேட்டஸ்டா போட்ட ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, துபாய் பிச் ரொம்ப குட் அப்படிங்கிற மாதிரி நக்கலா சிரிச்சு பேசியிருக்காரு. இந்தியன் டீமை தாக்கி பேசியிருக்காரு. ஸோ பொதுவா அவர் எதை மீன் பண்ண வராரு, இந்தியன் டீம் நியாயப்படிதான் ஃபைனல் போயிருக்காங்களா, என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ மைக்கேல் வேகன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் சொகுசா அங்கேயே இருந்துக்கிறாங்க. மற்ற டீம் எல்லாம் இங்க தார் ரோட்ல கஷ்டப்படுறாங்கிற மாதிரி கிரவுண்ட்ஸை பத்தி பேசினது மட்டும் இல்லாம இந்தியாவே லைட்டா தாக்கி பேசியிருக்காங்க. ஸோ மைக்கேல் வேகன் இந்தியாவை தாக்கி பேசுறது முதல் தடவை கிடையாது. இவர் பேசினதுக்கு அப்புறம் சில பாசிட்டிவான கமெண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவான கமெண்ட்ஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ நேற்று மேட்ச்ல நீங்க பார்த்துருப்பீங்க 360 ரன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா 50 ரன் தர்ஸ்ல தோத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு திருப்பி 300 அடிக்கிற வரைக்கும் பாகிஸ்தான்ல பேட்டிங் ட்ராக் இருக்கு. ஆனா அங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரே டீம் ஒரே கிரவுண்ட்ல தான் விளையாடுறாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கிரவுண்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. 1 வீக்குக்கு மேல, அதாவது அட்டவணை போடும்போதே இந்தியாவுக்கு சாதகமாக தான் இருந்திருக்கு. இந்தியாவோட ஒவ்வொரு மேட்சுமே ஒரு வார கேப்பில் இருக்கு. நல்ல ஒரு ரெஸ்ட். ஸோ நல்லா அவங்க ஷாப்பிங் பண்ணி என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் ஸோ பிச்சையும் ரெடி பண்ண வச்சுட்டு எந்த டீம் வராங்களோ அவங்க கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி வருவாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கும். ஸோ அந்த டைமுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ டயர்டாக கூட இருப்பாங்க. ஸோ எதுவுமே ஆப்போசிட் டீமுக்கு சாதகமாக இல்லாமல் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்காரு. அதனால அபுதாபி ஸோ குட் கேம் அப்படிங்கிற மாதிரி அவர் சிரிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் போட்டு கிண்டல் பண்ணியிருக்காரு இந்தியன் டீமை. ஸோ பொதுவாக நியூசிலாண்டுக்கும் இதே ஒரு கான்ட்ரவர்சி தான் வந்துச்சு. ஸோ நியூசிலாந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ நம்ம கூட சண்டே விளாட்றதுக்கு வந்திருந்தாங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து ஒரே நாள் தான் டைம் இருந்துச்சு. ஸோ விளாண்டு அந்த மேட்ச் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற ஸ்டேஜில் இருந்தாங்க. ஸோ இந்தியன் டீம் வின் பண்ணிட்டாங்க. ஸோ தோத்ததுக்கு அப்புறம் உடனே கிளம்பி அடுத்த நாள் அங்கே போய் ஸோ கீழே இறங்கி ஸோ பாகிஸ்தானில் போய் ஒரு நாள் கேப்பில் அடுத்த செமி ஃபைனலையும் பார்த்தோம் அப்படின்னா ஆடிட்டு இப்போ திரும்பி அவங்க வரணும். ஸோ வந்து மறுபடியும் 1 or 2 days கேப்பில் இந்தியன் டீம் கூட ஃபைனல் ஆடணும். ஸோ நியூசிலாந்து கிட்டத்தட்ட 1 வீக்கில் 3 time 4 time இது மேலே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே இந்தியாவுக்கு சாதகமாக அமைச்சுக்கிட்டு இந்த போட்டியவே நடத்தின மாதிரி இருக்குங்கிற மாதிரி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஸோ பொதுவாக நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கேயே தான் பிறந்தாங்க, அங்கேயே தான் விளையாண்டுட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ ஹோம் கிரவுண்ட்லயே லாஸ் பண்ணாங்க அவங்க. ஸோ அதுக்கு நம்மளால என்ன சொல்ல முடியும்? அந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். இது பேட்டிங் ட்ராக்கா பவுலிங் ட்ராக்கா, எப்படி விளாடணும், யார் எடுக்கணும் எல்லாமே தெரியும். இத்தனை அட்வான்டேஜ் இருந்தும் அவங்க லாஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது எங்கேயோ இருக்கக்கூடிய துபாயில் ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி போய் அங்கே விளாட போறோம். ஐபிஎல் விளாண்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம போறோம். ஸோ அப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு விளாட்றதுல தப்பு இல்லையே. ஸோ அவங்க ஹோம் கிரவுண்ட்லயே அவங்க அட்வான்டேஜா வச்சு விளையாண்டு தோத்தாங்க. ஸோ இப்போ இந்தியா ஆல்ரெடி சொல்லி தானே அங்க போய் விளையாண்டாங்க. ஸோ அதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம இந்தியன் சப்போர்ட்டர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. 100க்கு 100 உண்மையான விஷயம் தான். நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் பல தடவை சொன்ன மாதிரி அங்கேயே தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ ட்ராக்கை எப்படி இருக்குன்னு கூட ப்ரெடிக்ட் பண்ணாம ஈஸியா கேம்ஸை தோத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல தப்பே கிடையாது. ஆல்ரெடி டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பவும் எல்லா டீமோடைய அந்த ஒரு அணுகுமுறை ஸோ முதல்ல எல்லா டீம் கிட்ட கேட்டுட்டு ஓகேவான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸோ அவங்க தனி கிரவுண்ட் எடுத்து விளையாண்டு இருக்காங்க. ஸோ அதுல எந்தவித தப்பும் கிடையாது. ஸோ நம்ம பக்கம் எதுவும் கிடையாதுங்க, நம்ம ஃபைனல் போயிட்டோமே அப்படிங்கிறனால தான் ஸோ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே இதை 2 சைட்ல இருந்து நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. எப்படியோ ஃபைனல் வந்தாச்சு. ஸோ நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா 2 பிக் டீம்ஸ். இந்தியன் டீம் மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் ஸோ வேர்ல்ட் கப்பை நம்ம விட்டுட்டோம். ஸோ இந்த தடவை 50 ஓவரில் சாம்பியன் ட்ராஃபியை விடக்கூடாதுங்கிற மைண்ட் செட்ல வருவாங்க. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் 2000ல் ஸோ இந்தியாவை தோக்கடிச்சுதான் சாம்பியன் ட்ராஃபி அடிச்சாங்க. மறுபடியும் இந்தியா கூட ஃபைனல் வந்திருக்கு. ஸோ மறக்க வேணாம், இந்த தடவை அவங்களும் முழு முயற்சியோட விளையாடுவாங்க. கோப்பை யார் பக்கம் தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட எப்பவும் இணைஞ்சிருங்க.